Hello and hi friends. Now I'm going to do on கஷாயம் for sick people. அதாவது இருமல் சளி எது இருந்தாலும் அது வந்து இந்த திப்பிலி கஷாயம் வந்து போக்கிறோம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த கஷாயம் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் குவான்டிட்டி அதிகன்றதுனால ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. பொருள் என்னென்னா ஒரு 5-6 வெத்தலை, அப்புறம் ஒரு 10 கிட்ட கற்பூரவள்ளி இலை, அப்புறம் வந்து திப்பிலி கொஞ்சம், அப்புறம் நிலவேம்பு கஷாயம் அந்த பவுடர் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம சேர்த்து அதில் போட போகிறோம். வெத்தலை, இந்த மாதிரி 1-2 இடிச்சுக்கிட்டால் போதும் திப்பிலி. நெக்ஸ்ட் வந்து மிளகு சேர்த்து இடிச்சுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகு. ஏன்னா எங்கள் வீட்டில் கம்மியாக காரம் சேர்ப்பாங்கன்றதுனால நான் அந்த அளவு எடுத்துக்கிறேன். இடித்து வச்ச மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா இருமல் சளியை போக்கும் திப்பிலி கஷாயம் ரெடி. Thank you for watching this video. If you like this video, subscribe this channel and click the bell icon for more video. Thank you so much. கஷாயம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்களும் குடிக்கலாம். அவங்களுக்கும் சளி இருமல் இருந்தால் உடனே சரியாயிடும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். Thank you viewers.